அனைவரும் அமருவோம். பாரு சாண்டா, எவ்வளவு விளக்குகள், எவ்வளவு அலங்காரம், பொன்னகைகள் ஜொலிக்கின்றன, விலை உயர்ந்த உடைகள். ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஆனால் ஜெபிக்க அல்ல, போஸ் கொடுக்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், நாளை போட போகும் போஸ்டுகளுக்காக. நீ என்னதான் சொல்ல வருகிறாய் சாத்தானே? பார்த்தாயா சாண்டா, முகங்கள் மட்டும் சிரிக்கின்றன, இதயங்கள் அல்ல. அவர்கள் யாருக்காக வந்தார்கள்? பிறந்த பாலனுக்காகவா? இல்லை இல்லை இல்லை. நாளை என்ன போஸ்ட் போடலாம் என்ற எண்ணத்திற்காக. இந்த நிலையில் மெசியா பிறப்பாரா? இத்தனை ஆடம்பரத்தில், இத்தனை அகம்பாவத்தில் மெசியா எப்படி பிறப்பார்? நீ சொல்வது ஓரளவுக்கு உண்மைதான். சிலர் வழிதவறி இருக்கிறார்கள். அப்படியானால் ஏன் நீ இன்னும் மெசியா வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாய்? அவர் வரமாட்டார் சாண்டா. இந்த உலகம் என் பக்கம் சாய்ந்து விட்டது. பேராசை, அகம்பாவம், சுயநலம், இந்த குணங்களாலேயே மக்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இழுக்கவே தேவையில்லை. இல்லை சாத்தானே, நீ தவறாக நினைக்கிறாய். என்ன? அலங்காரங்களை மட்டும் பார்க்காதே, இதயங்களை பார். எந்த இதயங்கள்? கிறிஸ்து பிறப்புக்கான எங்கள் ஆலயத்தின் தயாரிப்பு வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் சார்ந்ததல்ல. காய்ந்த மரத்தினையும் கனி கொடுக்க செய்யும் உள்ளம் எம் மக்களுக்கு உண்டு. தேவையுள்ள மக்களின் பெயர்களை தாங்கிய காய்ந்த மரம் அது. பசித்தவர்கள், ஏழைகள், துன்பப்படுகிறவர்கள் என்று பலரின் பெயர்கள். உதவி செய்ய நினைத்தோர் வந்தார்கள், பெயர்களை எடுத்தார்கள், அமைதியாகவே உதவி செய்தார்கள். புகைப்படம் இல்லை, போஸ்ட் இல்லை, பெயர் வழிபாடும் இல்லை, அன்பு மட்டுமே. அலங்காரத்தை மட்டும் பார்க்காதே சாத்தானே, இதயங்களை பார். எந்த இதயம்? எங்க ஆலயத்தில் இருக்கிற இந்த மக்களின் இதயங்களை. எல்லாரும் கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் எடுப்பாங்க, நகை வாங்கிப்பாங்க. அது எல்லாரும் பண்றதுதான். அதுக்கு தானே நான் சொன்னேன். ஆனா இங்க நிறைய பேர் அதோட நிக்கல. வின்சென்ட் பால் சபை மூலமா 300 குடும்பங்களுக்கு உதவி பண்ணி இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாம், அந்த குடும்பங்களும் கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடணும்னு அரிசி, பருப்பு, வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் கொடுத்து அனுப்பி இருக்காங்க. அவங்களும் தலை நிமிர்ந்து சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாட வழி பண்ணி இருக்காங்க. இதெல்லாம் புகைப்படம் இல்லாம, போஸ்ட் இல்லாம, பேர் சொல்லாம. இதேதான் கிறிஸ்துமஸ் சாத்தானே. பகட்டான உடையில் அல்ல, பொன் நகையில் அல்ல, பசித்தவனுக்கு உணவு, ஏழைக்கு உதவி, உள்ளம் நிறைந்த அன்பு. அது மட்டுமா? 17 குருக்கள் வந்தார்கள். மக்கள் தங்கள் பாவ வாழ்வை உணர்ந்தார்கள். குழந்தை இயேசுவை ஏந்தும் உள்ளங்களாக மாறினார்கள். பாவ மன்னிப்பு பெற்றார்கள். கண்ணீர் கசிந்தது, இதயங்களின் கரைகள் நீங்கின. போதும், நிறுத்து. இந்த அன்பினாலே, இந்த தாழ்மையினாலே, இந்த கருணையினாலே, மனங்களாலே இந்த ஆலயத்தில் மெசியா கண்டிப்பாக பிறப்பார். பகட்டான உடைகளில் அல்ல, பொன் நகைகளில் அல்ல, தாழ்ந்த தூய இதயங்களில். இல்லை இல்லை இல்லை, இந்த உலகம் என் வசமாகும் காலம் வந்துவிட்டது. போய்விடு சாத்தானே, இந்த மக்களிடத்தில் உனக்கு இடம் இல்லை.
இந்த கிறிஸ்துமஸ் நம்பிக்கையின் கிறிஸ்துமஸ், மனமாற்றத்தின் கிறிஸ்துமஸ், அன்பின் கிறிஸ்துமஸ். ஆம், இயேசு பாலன் வருவார், எங்கள் இதயங்களில் தவழ்ந்து வருவார்.